நல்லா எண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டார். வச்சா என்ன தப்பு? உனக்கே எரியுது, உனக்கே எரியுது. நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அது எங்க கட்சி, எங்க கட்சி, எங்களுக்கு விருப்பப்பட்டவோட கூட்டணி வைப்போம். அதுல என்ன தப்பு இருக்குது? திராவிட முன்னேற்ற கழக கட்சி அகற்ற வேண்டும் அந்த எண்ணத்தில் நாங்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுக கட்சி அகற்ற வேண்டும், அவர்களும் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. 2 பேரும் கூட்டணி அமைச்சோம். அந்த கூட்டணி அமைச்சதிலிருந்து ஸ்டாலின் அப்படியே அப்செட் ஆயிட்டார். சட்டமன்றத்தில் பேசுறார். எனக்கு திடீர்னு எந்திரிச்சார் திரு ஸ்டாலின். என்னை பார்த்து உடனே ஒரு கேள்வி கேட்டார். நான் கூட ஏதோ ஒரு வேற தான் கேள்வி அப்ப நினைச்சிட்டு இருந்தேன். உடனே என்னங்க நீங்க திடீர்னு போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, எதுக்கு திடீர்னு கூட்டணி வச்சுட்டீங்க? அது 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப எதுக்கு வச்சுன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அவர் அண்ணா திமுக இருக்கிறா திமுக இருக்கிறான்னு எனக்கு தெரியல. அண்ணா திமுக கட்சி நம்ம கட்சி, நாம யாரோட கூட்டணி வைப்போம். இவர் ஏன் பதறாரு? சட்டமன்றத்தில் பயம், தேர்தல் ஜுரம் வந்துட்டது. நாம என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுமோ அன்றையிலிருந்து அவரு மட்டும் இல்ல, அவர் கூட்டணி இருக்கின்ற கட்சியெல்லாம் சால்ரா போட்டுட்டு இருக்குது. சைஞ்சக்கன் சால்ரா போடு. தினம் தினம் ஒரு பேட்டி, தினம் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பேட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறாரு, நிறைய சீட்டு தரனாரு. எங்கேயா சொன்னோம்? நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத, எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத. கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா விழுகிரும், திமுக விழுகிரும்.